வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா சமையலை பற்றி தான் வீடியோ போட போகிறோம். சமையல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வரகரிசி இருக்குல்ல, அதை நம்ம நெல்லை எப்படி பச்சரிசி புழுங்கரிசின்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி வரகரிசிலையும் பச்சரிசி புழுங்கரிசின்னு இப்போ வந்துருச்சு. வரகரிசி புழுங்கரிசிங்கிறது வேக வச்சு பக்குவமாக அரைச்சி நான் கடையில் தான் வாங்கினேன். அந்த அரிசியை எப்பயுமே பச்சரிசி மாதிரி இருக்கிற வரகரிசி தான் வாங்குவேன். வாங்கிட்டு அதை அப்படியே கஞ்சியாக வச்சு குடிச்சிருக்கோம். அப்படியே சோறாக்கி அகப்பையை வச்சு நல்லா மோந்து தாம்பாளத்தட்டு வெள்ளை ஆற வச்சு சாம்பார், தக்காளி பச்சி, புளிக்குழம்பு, ரசம் இப்படி வச்சு சாப்பிட்ருக்கோம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான உணவும் கூட. என்ன ஒன்று இதில் சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுதானிய வகைகளில் நம்மளுக்கு உரம் கிடையாது. எந்த ஒரு உரமோ எதுவும் போட்டு விளையாமல் சும்மா மானாவாரியாக காட்டில் விளையிறது. இது புல் மாதிரியே இருக்கும். இது வரகு எது அப்படின்னு பார்த்து நம்ம எடுக்கணும். களை வெட்டும் போது பார்த்திங்கன்னா, இப்போ வரகு இது புழுங்கரிசி தான். இதை அவிச்சு ஆளாட்டி அரைச்சது தான். இந்த வரகரிசியில் தான் நான் உப்புமா செய்ய போகிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். நல்லா இந்த ஸ்டேஜ் நல்லா பக்குவமாக நல்லா வதங்கட்டும். அரிசி இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும் உங்கள்கிட்ட. ஏன்னா சிறுதானிய வகைகளில் இருக்க அரிசி ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. தண்ணி நான் ஒரு செம்பு ஊற்றிக்கிட்டு உப்பும் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். மூடியை போட்டு மூடிக்கிடுவோம். இந்த வரகரிசியை ஒரு 4-5 தடவை கழுவிட்டேன். நான் எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்புமா செய்கிறதுக்கு அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 தடவை கழுவி வடிகட்டிக்கிட்டேன். அது காப்பி தண்ணி மாதிரியே வரும் அந்த தண்ணி. அதனால் வெள்ளை தண்ணி நல்லா வரந்தொட்டியும் கழுவி எடுத்துக்கிற வேண்டியது. ஒரு 10 நிமிஷம் ஊறின மாதிரி போதும்னா அரிசி கையில் ஒட்டாது. இப்போ நான் உப்புமாவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் கையிலே அள்ளி போடுறேன் பாருங்கள். பொலன்னு இருக்கும். இப்படி உப்புமா செஞ்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வரகரிசி உப்புமா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களே சாப்பிடக்கூடியது தான். நம்ம ரவை உப்புமா பார்த்துருக்கோம், அரிசி உப்புமா பார்த்துருக்கோம், கோதுமை உப்புமா பார்த்துருக்கோம், சம்பா கோதுமை உப்புமா. இதெல்லாம் தாண்டி நம்ம சிறுதானிய வகைகள்லையும் உப்புமா செய்யலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ உப்புமா நம்மளுக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. கொதித்து வந்தோன்னா நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோம். பாருங்கள் பொலன்னு இருக்குது. இப்போ உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நெய் இருந்தால் கூட மேலே விட்டுக்கலாம். நான் எனக்கு நெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது, தாளிச்சிருக்கோம்ல எண்ணெய் ஊற்றி அதுவே போதும்னு நான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் உப்புமாவுக்கு சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு இது. மிஸ் பண்ணாமல் நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் கொத்தமல்லி துவையல் இருக்குது, துவையல் வச்சு சாப்பிட போகிறேன். இந்த உப்புமாவை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் நம்மளுக்கு வரகரிசி உப்புமா பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இப்போ வாங்க சாப்பிட்லாம். சுட சுட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான் இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த வீடியோவை நீங்களும் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. ஓகேவா? இப்போ உப்புமா சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.